தமிழ், அம்மன் பாட்டின் அழகு தமிழ், கம்பன் பாடிய கன்னித்தமிழ். கன்னித்தமிழாடே, இன்று நீ இருக்கும் நிலை என்ன? வந்தோரை வாழ்வழிக்கும் செந்தமிழாடே, உன் சொந்த மகனுக்கு வாடுவதை பார். தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தீக்கொன்று நேர்கிறது என்றார். என் தேகம் இருந்த லாபமே தீக்குளித்து மாறுவோர் ஏராளம் ஏராளம். இந்த தமிழகத்திலே சேரன், சோழன், பாண்டியன் என்று சொல்லக்கூடிய 3 வெண்டர்களும் மூப்பெரும் தேவர்களாக இந்த நாட்டை ஆண்டார்கள். பிள்ளைக்கு தேர் கொடுத்தான் பாரி, புறாவிற்காக தன் சதையை அறுத்து கொடுத்தான் சிவி சக்கரவர்த்தி. தன் மகனையே தேரோட்டிக் கொண்டான் மனுநீதி சோழன். அப்படிப்பட்ட நீதிநெறி தவறாமல் வாழக்கூடிய இந்த நாட்டின் ஓர் பகுதியாக இருக்கக்கூடிய ஏழை குடும்பத்தில் பிறந்து நானும் ஆனந்தன் என்று பெயர் வைத்து ஆனந்த பாடசாலைக்கு சென்று படித்து விட்டு வருவது வழக்கம். படித்து விட்டு வந்துட்டேன். என்னுடைய தாய் தந்தையை சந்திக்க வேண்டும். இப்பொழுது அப்பா கூட மறந்து விறகு சுமையை தூக்கி போய் வீட்டுல பொண்ணு ஒண்ணுமே கிடையாது. எங்க தான் சுத்தீங்கன்னா என்ன தமிழ் கேட்க மாட்டேங்க. வர வராத போடுகால் நம்ம பேச்ச கேட்க மாட்டேதியா? பேச கூடாது பையன் கேட்க மாட்டேன் தெரியுமா? அந்த பொறும்போக்கு அவன் யாருக்கு பிறந்தானோ, எங்க ராசிக்கு பிறந்தானோ, எங்க ராசிக்கு பிறந்தானோ, நம்ம புள்ளைங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டோம். அப்பா என்னமா சொல்றீங்க? அப்பா அப்பா நான் உங்கள் பிள்ளை இல்லையா? இதனால் வரை நான் உங்களுடைய மகன் என்று உங்களை அம்மா அப்பா என்று அழைத்து வந்தேனே. ஆனால் நான் உங்கள் மகன் இல்லை என்று சொல்கின்றீரே. அப்பா என்னை யார் பெற்ற மகன் என்று சொல்லுங்கள். என்னை யார் பெற்ற மகன் என்று சொல்லுங்கள். விடை பொறுங்கள். என்னை யார் பெற்ற மகன் என்று சொல்லுங்கள். பெற்றவள் யார்? என்னை விட்டவள் யார்? என்னை யார் பெற்ற மகன் என்று சொல்லுங்கள். எதிய மகன் செய்த விடை பொறுங்கள். என்னை யார் பெற்ற மகன் என்று சொல்லுங்கள். அப்பா சின்ன சிறு குழந்தையிலிருந்து நீங்கள் தான் என்னுடைய தாய் தந்தை என்று அம்மா அப்பா என்று அழைத்து வந்தேனே. ஆனால் இப்பொழுது நான் யாருக்கே தெரியாமல் இருக்கின்றேனே. நான் உன்னுடைய மகன் இல்லை என்று உங்கள் நாவினாலே சொல்லிவிட்டீரே அம்மா. ஐயோ யார் யாரு நான் அப்பவே சொன்னேன் உன்னால தேவையில்லாம் பேசாதீங்க. அம்மா பெற்ற தெய்வம் எங்கே? யாரிடம் சொல்வேன்? என் குறையை யார் தீர்ப்பார்? எவரிடம் செல்வேன்? என்னை பெற்ற தெய்வம் எங்கே? யாரிடம் செல்வேன்? என் குறையை யார் கேட்பார்? எவரிடம் செல்வேன்?
சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டி நம்மா சொந்தங்களை காட்டி என்னை பெற்றெடுத்த தாய் யார் என்று தெரியாமல் நான் இருக்கின்றேன். அப்பா, ராஜா, அப்பா, ராஜா. இனி நான் இங்கு இருக்க மாட்டேன். அப்படி சொல்லாதே. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்று இப்பொழுது நான் தேடி செல்கின்றேன். ராஜா, வேண்டாம்டா. போக வேண்டாம்டா. ஏய், ஐயா, எனக்கு கடைசி நேரத்துல கொல்லி போத்து ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் ஆசை மகனா வளர்த்து வந்தேன். அவனே என்னை விட்டு என் தந்தையார் தாய் என்ன தெரியாமல தேடிக்கொண்டு செல்கிறேன். நீ என் முகத்திலே முயக்காத, தயவு செஞ்சு இடத்த விட்டு போயிடு. இதுக்கப்புறம் எனக்கு மனைவியை போடி போ. இவன் யாரு அது? ஏன் நம்மளை விட்டு போயிட்டா? அவன் பின்னாடியே போலாம், சீக்கிரமா வாயா. இறைவாவா நான் வரவா செம்பவளோ பூமலரோ வணக்கம். முத்தாடுமணி எடுத்து முல்லைப்பு சட்டெடுத்து தித்திக்கு தேனெடுத்து தேவிட்டாத சொல்லெடுத்து இந்த பாவை உள்ளவரை பாடினேன் பற்றி என் நாவில் அமர்ந்து சரஸ்வதிக்கு வணக்கங்கள் பலா. விஜயபுரி நாட்டு மன்னருக்கு மகளாக வந்து விஜயா 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 என்ற பெருமிதவை அனைத்திலும் தந்தை சதிப்பதற்கு அப்பா அருவா வணக்கம். தல்லா விளைவும் தாய் விழா செல்வவர் சாத்த நாடு என்றார் முப்பால் தந்தை தெய்வ சமீபுலவர் திருவள்ளுவர். அவர் காட்டிய நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் தான் என நிமிர்ந்து நிற்கிற நாடுதான் இந்த விஜயபுரி நாடு. விஜயபுரி நாட்டிலே விஜயவர்மன் என்று பெயர் கொண்டு மிக சிறப்பாக ஆட்சி வந்து கொண்டிருக்கின்றேன். அன்றிரவும் எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் இதுவரை காணவில்லை. வாழ வந்தவர்
மன்னர் சேர்த்து விடுவார் நான் சொன்னேன். மன்னர் சேர்த்து விடுவார் நான் சொன்னேன். வாழ்க மன்னர் தான் சொல்றேன். வாழ்க மன்னர் நம்ம அடிப்பாங்க வேண்டாம். This is no my கெவுருவடை. உரா உண்டு அடிச்சு. மாதிரி அடிக்காத அது பாரு முட்டுவாடி போகுது. என்ன பண்ணு? ஏங்க ஆமா முட்டு அவி வச்சுக்கிறேங்க. எப்போ குஞ்சு? நாளைக்கு குஞ்சு வச்சேன்னா நாளைக்கு ஆம்லெட் போட்டு தருவேன். குஞ்சு பொரிச்சிட்டு வந்து எப்படி ஆம்லெட் போடு? அப்படிதான் வரும். அந்த குஞ்சு இன்னொரு முட்டை போட சொல்ல போட்டு தருவேன். உரா நாளைடா உரா. கால் அடிக்கதையா. காலகல என்ன சுருண்டா முடுங்க. ஏங்க அவனை சொல்லிக்கிறேங்க. ஐயா என்ன வர வர மச்சாலுக்கு வர மாதிரி வந்து கோவம் முடியா. ஏங்க வர வர மச்சாலுக்கு வர மாதிரி வந்து கோவா. யாருயா? யார் தம்பாடியா? ஏய் யாரியா நீ? யாரா? யாரா? ஏய் யாரியா நீ? யாரா கேளடா. யாரியா? யார் பாடியா? தெரியாதே யா வேஷ போட்டு வந்தா. யார் தானியா? யார் சொல்லுங்க. ஐயோ திருப்பி அதே கேக்குறீங்க. யாரு எப்பேர் பட்டவனா எப்படி? கடவுளே கடவுளே யார் பாருங்க. யாரா? அட போ பாசி. என்னடா? ஏமா நாளைக்கு போறீங்களா? நீதான வந்து யார் யார் நீ என்னைய கேடுங்கடா. யார் நீ வாரியோ? சாமி யார் தானிய? நான் யாரா நானே? தலையில ஏத்தி தெத்துறாங்க. நான் யாரா நீ? என்னடா பாத்தீங்க? அதுக்கியா கால் மேல அடி. அடிக்கு 100 ரூபாய் பைத்துக்கிட்டே இருக்கும். அதேதா ரைட் ஓகே. இதெல்லாம் நமக்கு அசால்ட் எவ்வளவு வாங்கி இருப்போம் 33 வருஷமா. உட்காரு. வாங்கினே போவேன். பின்னினா மாட்டாங்க. என்ன பீரோல துணி மாட்டிக்குது. எங்க பீரோ வளைஞ்சு வச்சிருக்கா. பீரோல துணி மாட்டிக்குதே. இது பீரோ. வரா. இதான் பிரில் பாவடல எடுக்கக்கூடாதுன்றது. பிரில் வச்சு பாவட எடுத்தா பின்ன அப்படிதான் கேட்பாங்க. உட்காரு. இவ்வளவு வேக்காடா இருக்குதாப்பா. வேக்காட்டுல தான் ஜனம் அப்படியே புழுக்கத்துல போயினே இருக்காங்க. போய் எல்லாம் குளிச்சுட்டு வந்து உட்காருங்கம்மா. புழுக்கமா தண்ணியில கை வச்சா போதும். எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் ஏனடா இன்று காலத்தாமதா? நாட்டில் நல்லதுக்கே காலையில சாமி. அநியாய அக்கிரம் பண்றதான் வாழ்வு நம்மளுக்கு. நேர்மைக்கு பாடுபடலாம் சீக்கிரம் போய் சேர்த்து நம்மளுக்கு ஐயா. நல்லதுதான் எப்பவுமே நினைச்சிருக்கோம். என்னத்த நினைச்சிருக்கோம்? தீயது அனைத்தும் இன்று ஓடும் நாளைக்கு கவுத்துக்கும். என்னங்க குடும்ப செலவு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். வாங்கின 10,000 திருப்பி கொடுத்துட்டா கம்மியாச்சு. இன்னும் துட்டு காட்டுக்கிறாங்க. ராஜ்கோல் பிளடிங் ஓமா இன்சூரன்ஸ். அவன் சொல்லிக்கிறேங்க. ஏண்டா வாங்கின 10,000 கொடுத்துட்டேன். ஏன் கேக்குறான் மீண்டும்? ஏங்க கொடுத்துட்டு பிறகு திருப்பி கேக்குறாங்க. எப்படிடா கேப்பா? ஐயா குடும்ப செலவு ஒரு 10,000 ரூபாய் காட்டுங்க. சரி நான் பணம் கொடுக்க மாட்டே சொல்லி தான் கொடுத்தாரு. எப்பா நீ மாசம் அசல் கொடுக்குறியோ இல்லையோ வட்டி மட்டும் கரெக்டா கொடுத்துருந்தாரு. கம்மி வட்டி தான். ஏய் கம்மி வட்டி. கம்மி வட்டியா? ஏண்டா ஒரு பைசா இருக்கு. அதோட கம்மி. அதோட கம்மியா? அதுல பாரு. அதுல கம்மி. அதுல கால. என்னட்ட கால? அந்த பாத்துல கால. இன்னும் கால் அடிக்கா. இதெல்லாம் ஓய்சிட்டீங்களா மத்தியா? கம்மி வட்டிங்க. என்ன வட்டி? 110 ரூபாய். படுவாங்க. என்ன 110 ரூபாய் அது கம்மி வட்டியா? ஏங்க அச்சிட்டு குத்து வந்துறாருன்னா ஆபத்துல குத்து வந்துரு தெய்வத்துக்கு சமன்வாங்க. அவரே காமல் தட்டுல வச்சுட்டு வந்து வாங்கினாரா? நம்ம அச்சிட்டு தான போய் கேக்குறான். சதுர மண்ட வாங்கி இல்ல விட்டு போ. சரி வாங்கனல. இப்ப 110 ரூபாய்னா 1000 ரூபாய்க்கு என்னாச்சு? 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு 10,000க்கு 1000 ரூபாடா. பணம் கொடுக்கவே சொல்லி கொடுத்தாரு. எப்ப நீ அசல் கொடுக்கவே இல்லையோ வார வட்டி மட்டும் கரெக்டா கொடுத்துறாரு. வட்டி கொடுத்துறாரு. அவர் சொன்ன பிரகாரம் பணம் வாங்கி 10 வாரம் ஆகுதையா. ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் மேடிக்கு 10 வாரத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். கம்முனேச்சு இன்னும் துட்டு காட்டுங்கடா அவர் ராஸ்கோல். ஏண்டா நான் வட்டி எவ்வளவு சொன்ன? வட்டி எவ்வளவு? 10,000ல ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய். ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய்னா 10 வாரத்துக்கு என்ன ஆகுது? 10,000 ஆகுது. அவன்கிட்ட வாங்குது எவ்வளவு? 10,000. வாங்கிட்டு துட்டு கொடுத்துட்டேன். ஏன் கேக்குறான்? வட்டி யாரு? வட்டி தான் வாரம் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். அப்ப அசல் யாரு கொடுத்தீங்க? ஏங்க என்ன அவன மாதிரி தெரியாது பேசுற. ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு என்ன ஆகுது? 10,000. 10,000. அவன்கிட்ட வாங்குது எவ்வளவு? 10,000. வாங்கிட்டு துட்டு கொடுத்துட்டேன். ஏன் கேக்குறான்? வட்டி தான் வாரம் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். அப்ப அசல் யாரு கொடுத்தீங்க? 10,000 கொடுத்துட்டேன். நமக்குள்ள சட்டம் வேணாம். பணம் கொடுத்துரு அவரு வாங்க நானு. நமக்குள்ள பிரச்சனை. நீ ஒரு 20,000 ரூபாய் கொடு. 20,000 ரூபாய் நான் கொடுத்தா வாரம் 2,000 ரூபாய் நான் கொடுத்துறேன். வாரம் 2,000 கொடுத்தாக்கா 10 வாரத்துக்கு 20,000 சரியா போச்சு. சரியா போனா நான் போடுங்க போறேன். ஏங்க 20,000 கொடுத்துறேன்னா வட்டி தான் வாரம் 2,000 ரூபாய் தரணும். ஏய் எப்பா உங்களுக்கு சௌபாசமா அட கணக்கே தெரியல. தாலி எப்படி தான் மல்லறானே. உன்னதாரி கணக்காரி நான் எங்கவே பாறடா. சரி விடு. இந்த மாதிரி ஆளை நான் எங்கடா பாத்துறேன். வாயில அப்படி தான் போய் முடியும். டேய் ஐயா இந்த விஜயபுர நாட்டை மிக சிறப்பாக ஆமாங்க விஜயவர்மன் விஜயவர்மன் என்ற பெயர் கொண்டு ஆமாங்க சிறப்போட
செய்து வந்து நல்லது. முறையிட்டு பார்த்தாலும் குறையே கிடையாது. குறையில்லாமல் ஆட்சி செய்தால்தான் வரவே கிடையாது. மொத்தம் இந்த வருஷம் ஜிலேபி தான் செனாரி தடுத்துக்குது. ஜிலேபி கூட பூரா பணம் கொட்டை ஒரு ஜிலேபி அப்படியே கை வச்சு பழையா பணங்கொட்டா அது ஒரு சிலிப்பி எடுத்துருங்க வருமானம் வரையா. நான் அந்த குறைய சொல்லுங்க. வேற என்னங்க? நீ மீன் பிடிக்கிற வேலையாடாங்க சொல்லுங்க. ஓ, நாட்டு மக்களுக்கு முறையிட்டு நாட்டு மக்களுக்கு குறை என்பது கிடையாது. ஆமாங்க. ஏனென்றால் நாட்டு மக்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்றால் ஆமா. குறையில்லாமல் இருக்க வேண்டும். பரப்புயிர நீர் உயிரும், நீர் உயிர நல் உயிரும், நல் உயிர குடி உயிரும், குடி உயிர கோன் உயிரும். கோன் உயர்ந்தால் தான் கோன் மகான் உயர்வான் என்ற முறைப்படி நாட்டு மக்கள் அனைவரும் நலமோடு இருந்தால்தான் நாமும் நலமோடு வாழ முடியும். நீர் உயர குடி உயரும். எது உயர்ந்தோ இல்லையோ குடி நல்லா உயருது. நேற்றுக்கு தான் சாப்பிட்றான், ஏது சாப்பிட்றான்னு தெரியல, எங்க வந்து என்ன சட்டை போறது தெரியல. வாட்டு ஒருத்தர் ஒன்று வெட்டி படிக்கிறாங்க. குடி குடி உலகமே பார்க்கல தான் ஓடிக்குது. நல்லதுக்கும் சாப்பிட்றான், கெட்டதுக்கும் சாப்பிட்றான், என்ன பேசுறது தெரியாது, பேச்சு கிடத்தாங்க. குடி குடியை கெடுக்கும். குடி பழக்கம் உடல் நலத்துக்கு எடுக்கும் அப்படின்னு பாட்டில் தான் போட்டுக்கிது. அவன் தான் குடிக்காதுக்கிறான். நீ குடிக்காதுக்கிறியா? ஆமா. உன் ஜவுக்கிறதுக்கு புடிச்சினா குடிச்சிக்கினே புடிச்சா குடிச்சுட்டே இருக்கிறனா களவும் கத்து வர சொல்லிக்கிறாங்க. இரு ராகணி முடிச்சுட்டு பாட்டு கஷ்டப்பட்டு எடுத்து போய் இடம் வாங்கி 2 மாடியை வீடு கட்டிட்டு பையனுக்கு புல்லட் கட்டாட்டி 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்து கொடுப்பேன். அது 4 பசங்களா கூட போய் சேர்த்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே குடிச்சிட்டு கும்பிடுவோம். என்னத்தியா நல்லா வாங்கி சம்பாதிக்க நேரம் வாங்கி துட்டு பார்க்கணும். நம்மளே சம்பாதிச்சோமா, நம்மளே குடிச்சோமா, நம்மளே செத்துடணும். யாரு இதுன்னு வச்சுக்கா. உன்ன மாதிரி யாரு உலகத்துல இருந்தா ஆமா எல்லாம் கும்பிட்டு வந்துடும். இவன் பேச்சா கேளுங்கப்பா. மொத்த பேரும் சம்பாதிங்க, அதை குடிச்சிடுங்க, மொத்தம் காலி பண்ணிட்டு பொள்ளைய நடுத்தேர்ல விட்டு போய் பொள்ளைய நடுத்தேர்ல விட்டு புல்லட் எடுத்து கொடுத்தா 2 லட்சம் ரூபாயில புருன்னு போய் கூட நீ பார்த்தா மாமட்டு பக்கத்துல ஒரு வண்டி தூளா கிடக்குது. அவ்வளவு வேகமா போட்டோம்னா அவர் அடிச்சுட்டு அடிச்சு தான் வண்டியை எல்லாரும் அப்படியே போவாங்களா? என்ன அப்படியே போவாங்களா? ஒவ்வொரு அடங்காத்து அதுக்காக 100 வருஷம் 100 வரணுமா? ஏன் பொண்ணு போடுங்க. 9000 செல்லு எடுத்து கொடுத்தேன். செல்லு வாங்கி கொடுத்து என்கிட்டயே போய் பேசுறது. செல்லுல வீட்டுல உக்காட்டிக்கிட்டே தேர்ச்சி தாண்டி வந்துட்டான். செல்லு எதுக்கு? போய் சொல்றதுக்கு போய் பேசுறதுக்கு தான் செல்லு. நல்லதுக்கு தான் உபயோகப்படுத்தணும்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. நீ தவறான பாதையில போனா யாரு என்ன பண்ண முடியும்? நம்முடைய நாட்டில் எந்த குறையும் இல்லை, குறையில்லாமல் ஆட்சி செய்கிறோம். இருந்தாலும் எனக்கோ திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் உண்டோடி மயில செல்வம் இல்லாத மனக்குறையோடு ரொம்ப நாளா குழந்தை இல்லையா? எனக்கு நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்க மன்னர் குழந்தை இல்லையா அப்படின்னு கடவுளாண்டு வேண்டிக்கிட்டு ஐயாவுக்கு சீக்கிரமா ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பேன். நான் வேண்ட மாட்டேனாது எல்லாரும் கும்பலா செஞ்சு வேண்டா ஒரு நாள் கொடுப்பார். ஆண்டவன் கருமையால் அழகான ஒரு பெண் குழந்தை கிடைத்து, ஒரே ஒரு மகள், ஒப்பந்த மகள் பெண் குழந்தை கிடைத்த உடனே இருந்தாலும் என்னுடைய மனைவி போராத காலம் நோய் நொடிப்பட்டு ஏற்கடைந்து விட்டாங்க. என்ன பண்றது, நல்லவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஐயாவுக்கு அப்ப நாள் வரலன்றியா? யார் நான் சேர்த்து விடணுமா? நான் சொன்னேன் நீ சாவணும்னு. நீ இங்க 2 பேரும் இதான் கணக்கு பண்ணின்னு வரீங்க. ஏங்க நான் சொன்னேன், அவன் தான் சொன்னான். ஆகையால் என்னுடைய மகள் ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள், மிக சிறப்பாக வளர்ந்தால் குழந்தை மலர் போய் ஆடி பாடிட்டு அப்பா பார்க்கணும் வேகமா வந்து கொண்டே இருக்கிறேன்.